இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா எதுக்காக இவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல 100க்கு வெறும் 17 பேர் தான் தமிழர்களாகவும் மீதி 83 பேர் வேற நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்கன்னா, அதுக்கப்புறமும் நம்மளுக்கு இந்த மாதிரி கோபம் வரலனாதான் ஆச்சரியம். 1800 காலங்கள்ல வெள்ளக்காரங்க நியூசிலாந்துக்கு வந்து இந்த ஊர் பழங்குடி மக்களான மௌரி மக்கள்கிட்ட, நாங்க உங்களை ஆடுறதுக்காக வரல, நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி பண்ணி இந்த நாட்டை மென்மேலும் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு இது எதுக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு பத்திரத்திலும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் வைட்டாங்கி. ஆனா அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கல. அந்த பத்திரத்தை மீறி நிறைய உரிமைகளை மௌரிட்டு பறிச்சுக்கிட்டாங்க. அதன் விளைவாக இன்னைக்கு சொந்த நாட்டுல சொந்த மக்களான மௌரி மக்களே மைனாரிட்டியா தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு நியூசிலாந்துல மௌரி மக்களோட பாப்புலேஷன் வெறும் 17%. இந்த நிலையில தான் வெறும் 17% இருக்கிற உங்களுக்கு எதுக்காக இவ்வளவு உரிமைகள், பத்திரத்துல இருக்கிற சில விஷயங்களை மட்டும் லைட்டா மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குதான் ஏன் இதுவரைக்கும் உடச்சதெல்லாம் பார்த்தாதா பத்திரத்து மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான் அப்படின்னு இந்த மினிஸ்டர் மௌரி மக்களுக்குன்னே உரிய போர் முழக்கமான ஹக்கா டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட எதிர்ப்பை பதிவு